8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க? முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காரு அவர்? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்காரு அவர். மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகள் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகலை எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்கள் பாருங்க, உங்கள் கட்சியில் அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கோங்க. ஆனால் அது மாற்றம் கிடையாது. இப்போ வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்கிறார்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். நேரடியாகவே வன்னியரசு தோழருக்கும் எனக்கும் நிறைய முரண் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வன்னியரசு தோழருடைய அமைச்சர் வன்னியரசு தோழருடைய நடவடிக்கைகளை பார்த்து நான் வியந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி. அவருக்கு இந்த மேடையில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் தாவக்கையுடைய மற்ற 7 தலித் அமைச்சர்கள் என்ன செஞ்சீங்க? அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலையே திறக்க முடியல. ஏன் திறக்கல? 15 பேர் அடிச்சு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். கொடூரமாக கொலை வழக்கு கேஸ் போட்டிருக்கான். நாங்கள் போய் உதயா தலைமையில் அங்கே போயிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அரசு விழாவாக பாபா அம்பேத்கர் சிலையை திறங்குற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேலே கால் பட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாமல் இருக்கு. பாபா அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிறப்போ அவருடைய சிலையை ஏன் திறக்கக்கூடாது? நீங்களே போய் திறந்து வைக்கலாமே. உங்களுடைய கொள்கை தலைவரை மக்கள் ஒரு சாதி ரீதியாக பார்க்குறாங்க, அவரை வந்து பெரிய பெரிய தகடு போட்டு வந்து மறைக்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு கோவம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோவம் வந்ததா? வரல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நாங்கள் அங்கே போராடுகிறோம். இன்னும் கூட நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, கிரேஸ் டைம் இருக்குது, ஓகே எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வாங்க உங்களுடைய தலைமையிலேயே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பாபா அம்பேத்கர் சிலையை நம்ம வந்து திறப்போம், ஒரு பெரிய அரசு விழாவாக கொண்டாடுவோம். கைது செய்யப்பட்ட 15 அப்பாவி மக்களை தயவு செய்து விடுதலை செய்யுங்க. அவங்க மேலே இருக்கிற கொலை வழக்க உடனே வந்து அதிலிருந்து விடுவீங்க. அவங்கள வாய்ப்பு இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த அரசு என்பது அதிகாரிகளோட அரசு, அமைச்சர்களுடைய அரசெல்லாம் கிடையாது, அதிகாரிகளுடைய அரசாக தான் செயல்படுது. அதிகாரிகள் மிக மூர்க்கமாக அதே பழைய ட்ரெடிஷ்னலான ஸ்டைல் அப்படியே பண்ணிருக்காங்க. ஒரு ஜாதி பிரச்சனைனா 2 பேரையும் வந்து தட்டு நிற்கிறது. புரியல. இது இன்னும் எவ்வளோ காலம் தொடரப்போகுது? யாரை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இன்னும் யாருக்கு எதிர்பார்த்து எங்களை ஓட்டை செலுத்து கொண்டே இருக்கிறோம்? நான் வந்து வன்னியரசு அமைச்சர் என்ன மாற்ற நிகழ்வு சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர் விசிகேல இருந்து வந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும்.
ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்ஓல அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. சோ ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும் சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் பிசிக தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கே, 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்து சொன்னார் எங்க தலைவர், விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்து சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார். உங்க அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஒண்ணு பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம். அப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஐஎம்முலுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணியா பார்க்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய ஒரே குறிக்காலுக்கான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம். உறுதியாக தேர்தலுக்கு பின்பும் சரி முன்பும் சரி அதில் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம்.